ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஒரு மேடையில ஒரு பேச்சு. ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன பிரச்சனை? ஈகோ தான் பிரச்சனை. நான் தான் கருப்பு எம்ஜிஆர் இவர் சொல்றார். அந்த அம்மாக்கு வெள்ளை எம்ஜிஆரே பிடிக்காது. அடுத்த முதலமைச்சர் இவர் தான் சொல்றார். விஜயகாந்துக்கு நிதானமா மேடையில நிக்கவே முடியல. சொந்த கட்சிக்காரங்களையே சாத்துன்னு சாத்தக்கூடியவர். இவரெல்லாம் நாளைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனா நாடு தாங்குமா? இப்படி கேட்டவர் வேறு யாரும் இல்ல, திரு திருமாவளவன். நான் விமர்சனம் பண்ணிருக்கிறேன். பட் இது எங்க நான் பேசினேன்னு எனக்கு நினைவில்லை. நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் 1,00,000 பேர் மத்தியில உங்களுடைய தோழமை இயக்கங்களோடு சேர்ந்து திரு திருமாவளவன் இப்படியே பேசுறேன். நான் சொன்ன வார்த்தைகள் திருமாவளவன் பயன்படுத்த நான் இதை மறுக்கல. கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கிறேன். அன்றைக்கு முற்றிலுமா, அதாவது சினிமா சார்ந்த அரசியல், சினிமா சார்ந்த இந்த துதிபாடுதல்கள், இந்த மாதிரி அரசியல்ல இருக்கிறது நல்லதில்லைங்கிற கருத்தை கொண்டிருந்த ஒரு நிலை. இப்ப மாறிட்டீங்க. நீங்க மாறிட்டீங்களா? மாறல. அதாவது இதுல எதை முதன்மைப்படுத்துவது, யாரை நாம எதிர்க்கிறோம், எந்த நேரத்தில் யாரை எதிர்க்கிறோம், அப்ப யாரோட கைகோர்க்கிறது, இதுதான். நீங்க மாறிட்டீங்க. இது ஸ்ட்ராட்டஜி. நீங்க மாறிட்டீங்க. மேடையில நிதானம் காட்ட முடியாதவர், சொந்த கட்சிக்காரங்களை சாத்துன்னு சாத்தக்கூடியவர், முழுமையான ஈகோ பிடிச்சவர், கருப்பு எம்ஜிஆர் தன்னைத்தானே சொல்லிக்கிறவர், இவரெல்லாம் முதலமைச்சர் ஆனா சொல்லி தனி அவருடைய சித்தாந்தம். எந்த நிகழ்ச்சியில எந்த தேதியில சொன்னது? எனக்கு விமர்சனம் பண்ணிருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி சொன்னா எனக்கு தெரியும். அந்த வார்த்தைகள் அப்படியே மேடையிலே நிதானமாக நிற்க முடியாதவர் நான் இதுவரை சொல்றதாக. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. அவரால் நிதானமாக மேடையில் நிற்க முடியல. சொந்த கட்சி வேட்பாளரை போட்டு சாத்துறார். அந்த அளவுக்கு முன்கோபம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானா என்ன ஆக யோசிச்சு பாருங்க. ஒரு பொது இலக்கு, ஒரு பொது எதிரி, இந்த அடிப்படையில் ஒரு தற்காலிக உடன்பாடு, அவ்வளவுதான். இப்ப இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி மற்றும் தேமுதிக உடன்பாடு என்பது தற்காலிகம் தான். தேர்தல் உடன்பாடு, தொகுதி உடன்பாடு என்பதே தற்காலிகமானதுதான். நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்தை தான் முடிந்த வரையில் ஒன்றாக இணைத்து நாங்கள் தொடர்ந்து பயணப்படுவது என்கிற உறுதிமொழியை, சங்கல்பத்தை எடுத்திருக்கிறோம். அது கூட முடிந்த வரையில் தான்.